my dear Rechchukitchen families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு Rechchukitchen. என்னடா கிச்சன் வீடியோல எடுத்தோனே பிளாமரத்தை காட்டுறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு சூப்பரான பிளாக்காயில வர அந்த பிஞ்சு வச்சு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதாவது பருப்பும் பிளாக்காயும் சேர்த்து வச்சு ஒரு கறி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி நல்ல பிஞ்சாக இருக்கிற பிளாக்காயை எடுத்துக்கொள்ளுங்க. இதை இந்த பால் எல்லாம் நீக்கி தோல் எல்லாம் சீவி கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் கட் பண்ண உடனேயே தண்ணியில் போட்டுட்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதுக்கு நான் 150 கிராம் பருப்பு எடுத்துருக்கிறேன். தக்காளி பழம், ஒரு பெரிய தக்காளி பழம், ரம்பையில் பச்சை மிளகாய், வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இனி வாங்க இப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. வதங்குறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டிங்கண்டா ஓகே. எண்ணெய் சூடாகி வந்ததும் பெரிய சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. பெரிய சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி வச்சுருக்கிற ரம்பையில் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம் எல்லாத்தையுமே நான் உண்டாவே சேர்த்து வதங்க விடுறேன். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி பழம் நல்லா வதங்கி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இதே மாதிரி நல்லா தக்காளி பழம் வதங்கி வரணும். இந்த டைம்ல நான் வெட்டி வச்சிருக்கிற அந்த பிளாக்காய் பிஞ்சை சேர்த்துக்கொள்றேன். இதுல நீங்க பிரியாணி செய்யலாம், 65 செய்யலாம், நிறைய ரெசிபி செய்யலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாவே ஆட் பண்ணுறேன். பிளாக்காய் பிஞ்சில் என்னென்ன செய்யலாம்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடேரியன் ஆக்களுக்கு சூப்பரான ஒரு மட்டன் டேஸ்ட்டில் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த பிளாக்காய் பிஞ்சு நல்லா வதங்கி வரும். இதே மாதிரி எண்ணெயோடு சேர்ந்து ஒரு நல்ல அரைவாசி இது பதத்துக்கு வெந்து முடிய நான் ஒரு 10 நிமிஷம் பருப்பை கழுவி ஊற வச்சிருந்தேன். அதை அப்படியே சேர்த்துக்கொள்றேன். தண்ணி சேர்த்துக்கொள்றேன். நான் இந்த பிளாக்காய் வச்சிருந்த சட்டியிலேயே அதுலேயே தண்ணி சேர்த்துக்கொள்றேன். தண்ணி உங்களுக்கு அந்த பருப்பும் அந்த பிளாக்காய் மிச்சம் இன்னும் ஒரு அரை அவியல் இருக்கு, அதுவும் சேர்ந்து அவியக்கூடிய தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி விட்டு வேக விடுங்க. ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க மூடி விட்டு. பாருங்க, நான் மஞ்சள் எதுவுமே சேர்க்கல. இந்த பிளாக்காய் நான் கழுவும் போது மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு தான் கழுவினான். அதில் உள்ள அந்த மஞ்சள் தன்மை தான் பாருங்க கறியில் இருக்குது. நீங்கள் பிளாக்காய் இல்லாட்டி கருத்து போயிடும். அதனால் நீங்கள் வெட்டின உடனே தண்ணியில் போட்டு வச்சுட்டு மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு கழுவி கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு அந்த பால் எதுவுமே இருக்காது. பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த பருப்பும் பிளாக்காயும் ஒன்றா சேர்ந்து அவிஞ்சு வரணும். இது ரொட்டியோட, சப்பாத்தி, சோறு எல்லாத்தோடையுமே சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு கிரேவி தான். நான் இந்த டைமில் பருப்பும் நல்லா வெந்து இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூளும் கையோட நான் சேர்க்குறேன். மிளகாத்தூள் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் சின்ன தேக்கரண்டி தான், சின்ன டேபிள் ஸ்பூன் தான். அதில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேங்காய் பால் நான் 2ஆம் பால் சேர்க்கிறேன்.
யாழ்ப்பாணத்தில் மறந்து போன ஒரு பிளாக்காய் கறி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஞாபகம் விட்டுறதுக்காக சொல்லித்தரேன். கட்டாயம் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது வந்து நல்லா வத்தி வரணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் டக்கண்ட நாங்கள் வத்தி வரும்போது தீஞ்சிடும். அதனால தான் நல்லா வத்தி வரும்போது தேங்காய் பால் வந்து நான் முதலாம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் வந்து நான் கரம் மசாலா தான் சேர்க்குறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, லைட் வெளிச்சத்துக்கு கரம் மசாலா தான் சேர்க்குறேன். ஏலக்காய், கருவேப்பட்டை, பிரியாணி மசாலா எல்லாம் பிரியாணியில் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் அதுதான் சேர்த்துக்கொள்கிறேன், நல்ல வாசத்துக்காக சேர்க்குறேன். அது வந்து உங்களோட ஆப்ஷனல்லாம், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. ஓகே பாருங்க, சூப்பரான பலாக்காய் பருப்பு கிரேவி ரெடி ஆயிட்டு. இது வந்து நான் ரொட்டிக்கு தான் இன்றைக்கு செய்கிறேன். ஆனால் ரொட்டி, சுடு சாதம் எல்லாத்தோடையுமே சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோத்துக்கு நல்லா வத்தி திக்னஸாக வந்துட்டுன்னு சொல்லி இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெச்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.